ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் சாதாரணமாக இருக்கக்கூடிய காய்கறி, ஆனால் நம்ம அதை தினமும் சாப்பிட்டா உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் தெரிஞ்சால் நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அது என்னன்னு தெரியுமா? அதுதாங்க பச்சை பட்டாணி. இது ஒரு காய். உடல் எடையை குறைக்கும், சுகர் லெவலை கட்டுப்படுத்தும், இதயத்தை பாதுகாக்கவும் செய்யும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சாப்பிட்றது எப்படி உங்களோட உடலை மாற்றும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு பச்சை பட்டாணினா என்னன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி அப்படிங்கிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் வெஜிடபிள். அதாவது நமக்கு தேவையான பல சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். புரோட்டீன், ஃபைபர், விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, அயன், மெக்னீஷியம், இது எல்லாமே இந்த பச்சை பட்டாணியில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி வேலை செய்யும். நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னா இதை கண்டிப்பாக சாப்பிடணும். பச்சை பட்டாணியில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. சாப்பிட்ட உடனே வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகும். ஓவராக சாப்பிடணுங்கிற எண்ணம் கூட வராது. ஒரு கப் பச்சை பட்டாணியை சாப்பிட்டா நீங்கள் ரொம்ப நேரம் பசி இல்லாமல் இருப்பீங்க. கலோரிகள் குறையும், வெயிட்டும் நேச்சுரலாக குறையும். பச்சை பட்டாணி இருக்குல்ல, அது உங்கள் ஹார்ட்டுக்கு ஒரு நேச்சுரல் மெடிசன் மாதிரி செயல்படும். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இதய நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு கூட குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஃபுட்டாக இருக்கும். இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இதில் பிளட் சுகர் ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதனால சடார்னு சுகர் ஸ்பைக் வர்றதை இது குறைக்கும். நீங்கள் ரைஸ் கூட சாப்பிட்றப்ப பட்டாணி சேர்த்தா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய விட்டமின் பி இருக்குல்ல, இது பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். மெமரி ஷார்ப்பாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களோட ஞாபக சக்தி இன்னும் அதிகரிக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இந்த பச்சை பட்டாணியை வேக வச்சு கொடுங்க. ஏன்னா இந்த பச்சை பட்டாணியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே இருக்குல்ல, இது எலும்புகளை பலப்படுத்தும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், நம்ம உடம்புக்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியும் நமக்கு தெரியும். அதிகமாக சாப்பிட்டா கேஸ் ப்ராப்ளம், ப்ளோட்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அப்புறம் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பச்சை பட்டாணியை எடுத்துக்கிறது நல்லது. இந்த பச்சை பட்டாணியை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? பட்டாணியை சுண்டல் மாதிரி சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா கிரேவி மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். பட்டாணி ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம், பாயில் பண்ணி சாப்பிடலாம். இப்படி வேக வச்சு நீங்கள் அப்படியே சாப்பிட்றப்ப அது பெஸ்ட்டு நியூட்ரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன பச்சை பட்டாணியில் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்டில் பச்சை பட்டாணியை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.